தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவுகிறது. கேரளா, மேற்கு வங்கம், தமிழகம், டெல்லி உட்பட ஏராளமான மாநிலங்களில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரு நாளில் மட்டும் 498 பேருக்கு கோவிட் உறுதியாகியுள்ளது. இதுவரை மொத்த பாதிப்பு 5364 அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 4 பேர் இறந்தனர். பொதுமக்கள் மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணியலாம் எனவும், கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சிகிச்சையில் இருந்த 34 வயதான தியாகராஜன் என்பவர் இறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் பெரப்பேரியைச் சேர்ந்த தியாகராஜன் ஐதராபாத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு டெஸ்ட் எடுத்தபோது கோவிட் உறுதியாகியுள்ளது. மேல் சிகிச்சைக்காக தியாகராஜன் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு பின் திண்டிவனத்தில் உள்ள வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டார். இன்று காலை திடீரென மூச்சுத் திணறல் அதிகரித்ததால் உறவினர்கள் அவரை திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்த போதும் தியாகராஜன் திடீரென இறந்தார். ஏற்கனவே சென்னையில் ஒருவர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் இறந்த நிலையில் 2வது மரணம் தமிழக மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.